அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் புதன் பகவான். அதாவது நவக்கோள்களில் புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் மற்றும் திருமூலர் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். திருமூலர் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் நோக்கமுடையவர்களாக இருப்பார்கள். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்கள் பெண் சிங்கத்தை போல நல்ல உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதாவது ஆண் சிங்கம் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம், குழந்தைகளை பார்த்துட்ருக்கோம். ஆனால் பெண் சிங்கம் தான் போய் தன்னுடைய குழந்தைகளுக்கோ அல்லது குட்டிகளுக்கோ அல்லது இரையை தேடக்கூடிய அந்த வல்லமை காட்டில் அந்த பெண் சிங்கத்துக்கு மட்டுமே உண்டு. ஸோ அதனால் பெண் சிங்கம் போல் இவர்கள் நல்லா உழைக்கக்கூடிய அந்த திறன் அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்கள் ஒரு விஷயத்தை நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க மனசில் ரகசியம் தங்காது. அதேபோல் இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேசும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரம். பேசுவதென்றால் ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், வாக்கால் தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து இவங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் கும்பம் ராசியிலும் மகர ராசியில் இருப்பதால் இந்த கும்பம் என்பது கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது அல்லது திருப்பணிகள் செய்வது இவர்களுக்கு ரொம்ப அலாதி பிரியமாக இருக்கும். இவர்கள் தாய் மீது ரொம்ப பாசம், பக்தி, பற்று அதிகமாக இருக்கும். அதனால் இவர்கள் தாயை தாயிடம் ஆசி பெறுவது சிறப்பு. அதேபோல் இவங்க தர்மம் செய்யக்கூடிய அந்த நபராக இருப்பாங்க. அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்மம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்வர்களாக இருப்பாங்க. தக்காளி உணவுகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடன் வாங்குவார்கள், கடன் அடைப்பார்கள். அதேபோல் அதிகமாக வட்டி கட்டுவாங்க. இவங்க டாக்டரேட் எல்லாம் படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். லாஜிக் மைண்ட் இவர்களுக்கும் எதையுமே கண்மூடித்தனமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் வழிபாடு என்னென்னா காசி விஸ்வநாதர் வழிபாடு செய்வது சிறப்பு, ரங்கநாதர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நினைத்திய காரியங்கள் கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.